இணையதளத்தில் இந்தியாவின் போராட்ட வீரர் யார் என்று கேட்டால் மங்கள் பாண்டே என்று காட்டுகிறது. 1827 பிறந்த மங்கள் பாண்டே எப்படி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார்? ஏனென்றால் கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியா வழியாகத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சென்றடைந்தனர். ஆங்கிலேயனை எதிர்த்ததும் சுதந்திர போராட்டத்துக்கான முதல் விதை விதைத்தலும் தென்னிந்தியாவில்தான், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில்தான். இணையதளத்தில் வேண்டுமானால் வரலாறு தவறாக திரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும், இந்திய போராட்டத்திற்கான முதல் குரல், முதல் போர், முதல் உயிரிழப்பு அனைத்துமே தென்னிந்தியாவில் தான் நடந்தது. அதை இந்த உலகிற்கு உறக்கச் சொல்லும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வரிசையில் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற, அவ்வளவு ஏன் விடுதலை போராட்டத்தையே துவக்கி வைத்தவர் தமிழர்தான். இந்தியாவின் வெள்ளையனுக்கு எதிராக முதலாக கோர் கொடுத்த ஒரு தீரனை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். 50 வருடமல்ல, 100 வருடமல்ல, கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீரனின் வரலாறு மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. தமிழகத்தின் தலைநகரத்தில் இவருக்காக ஒரு சிலை வைக்கப்பட்ட பின்புதான் இவர் யார் என்றே தெரிய வந்தது. விடுதலைக்காக அல்ல, தன் உரிமைக்காக அல்ல, உனக்கு நான் ஏன் வரி தர வேண்டும்? எங்கள் நாட்டை நீ எப்படி ஆள வரலாம்? என்னிடத்தில் உன்னுடைய அதிகாரத்தையும் நீ எப்படி செலுத்தலாம்? உரிமைக்காக உயிரையும் இழப்போம் என்று சொல்லியே உயிரிழந்த ஒரு மாவீரனின் வரலாறு இது. அப்படிப்பட்ட வீரர்தான் அழகு முத்துக்கோன். அழகு முத்துக்கோன் என்பது இவருடைய குடும்ப பெயர். இவரின் தந்தை பெயரும் அழகு முத்துக்கோன் என்றுதான் வரும். 1725 ஆண்டு கட்டாங்குளத்து மன்னராக முடிசூட்டி கொண்டவர் தான் இவருடைய தந்தையான அழகு முத்துக்கோன். அவருக்கும் ராணி முத்தம்மாளுக்கும் 1728 ஆண்டுதான் நம் அழகு முத்துக்கோன் பிறக்கிறார். பிறகு ஒரு வருடம் கழித்து இவருடைய தம்பியான சின்ன அழகு முத்துக்கோன் பிறக்கிறார். இவருடைய தந்தையான அழகு முத்துக்கோன் 1750 அனுமந்தக்குடி போரில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு ஆதரவாக போரிட்டார். அந்த போரில் ஒரு வெற்றியும் கிடைக்கிறது, அதே சமயம் ஒரு இழப்பும் நடக்கிறது. சேதுபதிக்கு வெற்றியை பரிசாக கொடுத்துவிட்டு இவருடைய தந்தை வீரமரணம் அடைகிறார். தந்தை இறந்த அதே ஆண்டு 1750 தன்னுடைய 22வது வயதில் மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார் பெரிய அழகு முத்துக்கோன். இவருடைய தம்பியான சின்ன அழகு முத்துக்கோன் 1755 நடந்த போரில் அவருடைய 26வது வயதில் வீரமரணம் அடைகிறார். இதே சமயத்தில் மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை முகமது யூசுப் கான் என்ற மருதநாயகத்திற்கு வெள்ளையர்கள் அனுமதியை கொடுக்கிறார்கள். அவருடைய ஆரம்பகட்ட காலத்தில் வெள்ளையனுக்கு ஆதரவாக செயல்பட்டார். அதனால்தான் தம்மின மக்கள் என தெரிந்தும் பல வீரர்களை அவன் கொன்று குவித்தான். அப்படிப்பட்ட அந்த கொடூரமானவரின் கண் வீரன் அழகு முத்துக்கோன் பகுதியின் மேற்பட்டது. அவருடைய வீரத்தை கண்டு பயந்து போன பல பாளையக்காரர்கள் கேட்ட வரியை கொடுத்தார்கள். தன்னுடைய சொந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டு மக்கள் வேறொருவருக்கு ஏன் வரி கட்டுகிறோம் என்று தெரியாமலேயே அதை செய்து கொண்டிருந்தனர். எதிர்த்து பேச யாருக்கும் தைரியமில்லை. அந்த சமயத்தில் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்ததும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுத்து நிறுத்தியவர் நம் அழகு முத்துக்கோன் தான். மேலும் நம் வீர அழகு முத்துக்கோனுக்கு எட்டயபுரம் மன்னரான ஜெகவீர ராமபாண்டி எட்டப்பன் ஒரு சிறந்த அனுமராக இருந்தார். சேர்வைக்காரர் என்கிற ஒரு பட்டம், அதாவது எட்டயபுரம் மன்னரின் படையின் முக்கிய தளபதிகளுக்கு கொடுக்கும் ஒரு சிறப்பு பட்டம் அது. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பட்டத்தோடு அழகு முத்துக்கோனை எட்டயபுரத்தின் முக்கிய தளபதியாக நியமித்தார். அழகு முத்துக்கோன் மற்றும் அவரோடு வந்த வீரர்கள் கூடி தங்குவதற்கு வசதியாக கட்டாங்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சில கிராமங்களும் வழங்கப்பட்டன. கிட்டத்தட்ட 500 பொன் வருமானமுள்ள சோழபுரம், வாலாம்பாடி, மார்த்தாண்டம்பட்டி ஆகிய கிராமங்களும் வழங்கப்பட்டன. வீரனாகிய அழகு முத்துக்கோன் சிறந்த போர் திறமையுள்ள வீரனாகவும் அதே சமயத்தில் எட்டப்ப மன்னருக்கு நேர்மையுடன் கூடிய சேவகனாகவும் இருந்தார். இந்தியாவின் பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் வடநாட்டில் இருந்தே என்று சொல்கிறார்கள். ஆனால் தென்னிந்தியாவில் தான் அதற்கான முதல் குரல் இருந்தது. இந்தியாவின் முதல் விடுதலை போர் 1857 நடந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே இந்தியாவின் பல இடங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் நடத்தினார்கள். அதில் 1759 வீர அழகு முத்துக்கோன் நடத்திய போர்தான் வெள்ளை அரசை எதிர்த்து நடைபெற்ற இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்று கருதப்படுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன், நெற்கட்டான் சேவல், பூலித்தேவர் ஆகியோர் வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கு முன்பே வெள்ளையர்களை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் வீர அழகு முத்துக்கோன். எட்டயபுரத்திலும் அதனை சுற்றியுள்ள பாளையங்களில்
வரி வசூலிக்க ஆங்கிலேய தளபதியான அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் கான் சாஹிப் என்ற மருதநாயகம் வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட எட்டயபுரம் மன்னர் உடனே ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் நம் வீர அழகுமுத்துக்கோன் இருந்தார். வெள்ளையனுக்கு கப்பம் கட்டக்கூடாது, வியாபாரம் செய்ய வந்த அவனுக்கு வரி வசூலிக்கும் உரிமையே கிடையாது. இதையெல்லாம் அவர்கள் பேசி முடிவெடுத்து, நீங்கள் எப்படி உரிமையோடு வரலாம் என்ற நோக்கில் ஒரு கடிதத்தை எழுதி கான் சாஹிப்பிற்கு அனுப்பினார்கள். இப்படி ஒரு கடிதம் வந்ததை ஆங்கிலேய அரசு எதிர்பார்க்கவில்லை. அதை படித்ததும் கோபமுற்று தளபதியான அலெக்சாண்டர் கிரேன் முகமது யூசுப் கானை அனுப்பி வைத்தான். அந்த இடத்தில் ஒரு முரசு ஒலித்தது. மருதநாயகம் தன்னுடைய படையோடு சேர்த்து பீரங்கி படையையும் கொண்டு எட்டயபுரத்தை தாக்க ஆரம்பித்தான். வீரன் அழகுமுத்துக்கோன் எட்டயபுர மன்னரையும் மக்களையும் பாதுகாப்பாக இருக்க வைத்துவிட்டு பல இடங்களில் அலைந்து பின்னர் எட்டப்ப மடைக்கு ஆட்கள் சேர்த்தார். பின்னர் மன்னர் படையை சேர்ந்த மக்களை அழகுமுத்துக்கோன் பெத்தநாயகனூர் கோட்டையில் இரவு தங்க வைத்தார். மறுநாள் மாவலியோடு என்ற இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக அன்று இரவு அங்கேயே தங்க வைத்தார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரும் படையோடு வந்த கான் சாஹிப் பெத்தநாயகனூர் கோட்டையை தாக்கி பல மக்களை கொன்றான். எதிர்பாராமல் தாக்குதல் நடந்திருக்கலாம். ஆனால் நிலை குலையாமல் நின்றான் அழகுமுத்துக்கோன். துணிச்சலோடு கான் சாஹிப்புடன் போரிட்டார். இவரின் போர்த்திறனை கான் சாஹிப்பினால் சமாளிக்க முடியவில்லை. எனவே முத்துக்கோனின் வலது காலில் சுட்டார். இருப்பினும் தொடர்ந்து 3 மணி நேரம் எதிர்த்து போரிட்டார். இறுதியில் வீர அழகுமுத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகளும் சேர்ந்து 248 போர் வீரர்களை கயிற்றால் கட்டினர். ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு இரும்பு சங்கிலியால் பிடித்து அழைத்து சென்றான். அழகுமுத்துக்கோனின் வீரத்தில் மயங்கி போனான் கான் சாஹிப். அவனை கொல்வதற்கு கான் சாஹிப்பிற்கு மனம் வரவில்லை. ஆனால் அதே சமயத்தில் தன்னை எதிர்த்த ஒருவன் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எண்ணி அழகுமுத்துக்கோனிடம், நீ போரிட்டது தவறல்ல, எங்களுக்கு தேவையான வரியை மட்டும் கட்டிவிடு, உன்னை உயிரோடு விடுகிறோம், மன்னிப்பு கேள் என்றான் கான் சாஹிப். அதை ஏற்க மறுத்தான் வீரன் அழகுமுத்துக்கோன். அவர் அழைத்து வந்த 248 போர் வீரர்களின் வலது கரங்களை வெட்டினான் கான் சாஹிப். அதை பார்த்ததும் சிறிது கூட பயப்படாமல் மன்னிப்பு கேட்க மறுத்தார் வீரர் அழகுமுத்துக்கோன். அவருடன் வந்த 6 தளபதிகள் இந்திரனன், முத்தழகு, வெங்கடேஸ்வரி 8, ஜெகதீஸ்வரி 8, ஜெகவீரர் 8, முத்தருளன், மயிலுப்பிள்ளை ஆகிய வீரர்களின் உடலை பீரங்கியால் சுட்டுக் கொன்றான். அவர்களின் உடல் துண்டு துண்டாக சிதறியதை கண்டு வீரர் அழகுமுத்துக்கோன் சிறிதும் அஞ்சவில்லை. அதே வீரங்கியின் முன்பு அழகுமுத்துக்கோனை நிறுத்தினான். மன்னிப்பு கேட்க சொல்ல வீரர் அழகுமுத்துக்கோன் கேட்க மறுக்க பீரங்கி குண்டு பாய உடல் துண்டு துண்டாக சிதற இந்தியாவின் வெள்ளையனுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கிய முதல் வீரனாக மரணித்த பெருமையோடு இறந்து போனான் வீரன் அழகுமுத்துக்கோன். பீரங்கியால் சுரப்பட்டு சிதறிய துண்டுகள் ஒரு நார்பட்டியில் வைக்கப்பட்டு பிறகு எட்டயபுரத்தில் உள்ள சோழபுர கண்மாய் கரையில் தீ வைக்கப்பட்டது. இவரை போன்று நாமும் சுதந்திர இந்தியாவின் தன்மானத்தோடும் வீரத்தோடும் மனிதநேய பண்போடும் வாழ்வோமாக. மீண்டும் நல்ல எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் ஸ்ரீ மஹிமா 11th T1. நன்றி, வணக்கம்.